அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பாருங்க. முந்தானத்து சொல்றார் 234 தொகுதிகளிலேயும் திமுக தான் வெற்றி பெறும். அடேங்கப்பா, வடிவேலு ஜோக் மாதிரி இருக்கு. 234 தொகுதியிலையும் இவங்க தான் ஜெயிப்பாங்களாம். இதெல்லாம் இதை கேட்கறதுக்கு சிரிப்பா இல்ல? 234 தொகுதியில திமுக தான் வெற்றி பெறும், மீது எந்த கட்சியுமே வராதுன்னு சொன்னா அப்புறம் ஏன்டா காங்கிரஸை கூட வச்சிருக்கிற? நீ தானே ஜெயிக்க போற. அப்புறம் ஏன் பாவம் அந்த வைகோ இப்பதான் வந்திருக்கிறார், அவரை ஏன் கூட வச்சிருக்கிற? நீதான் 234 ஜெயிக்க போறிய, அப்புறம் ஏன் உனக்கு கூட்டணி கட்சி? உனக்கே கூட்டணி கட்சி? ஓகே, இந்த வீடியோ புது வீடியோவா பழைய வீடியோவான்னு தெரியல. ஆனா இப்ப ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் இப்படிதான் பேசினார். 234 தொகுதியிலையும் திமுக தான் வெற்றி பெறும், வேற எந்த கட்சியுமே வராது அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா இப்ப அவங்க பேசுனாங்க, அவங்க ரொம்ப நாகரிகம் இல்லாம டாப்லாம் பேசினாங்க. நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஆனா அது பாசிபிலிட்டி கிடையாது. ஒரு தொகுதியில ஒரு கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னா, குறிப்பா இந்த திமுக அதிமுகவை எடுத்துட்டோம்னா கூட்டணி இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்றதுதான் இப்போதைய கள நிலவரமா இருக்கு. ஆனா 234 தொகுதியிலயும் திமுக தான் வரும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அப்புறம் ஏன் காங்கிரஸ் கூட்டணியில வச்சிருக்காரு, கம்யூனிஸ்ட கூட்டணியில வச்சிருக்காரு, முஸ்லீம் லீக் ஏன் கூட்டணியில இருக்கு, இப்பதான் வைகோ வந்திருக்காரு, அவரே ஏன் கூட்டணியில வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுதான் வந்து அந்த அம்மா அப்படி கேக்குறாங்க. அண்ட் அவங்க இதுக்கு முன்னாடி அதிமுக அமைச்சரா இருந்தவங்க, ரொம்ப தைரியமான ஆள். இந்த அளவுக்கு ஓப்பனா பேசுவாங்களா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துது அப்படின்றதுதான் இந்த வார்த்தையில இருக்கிற மைன்யூட்டான அரசியல். எப்பயுமே திமுக தான் இந்த கூட்டணியை லீட் பண்ணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்பிஏன்னு சொல்லுவாங்க, செக்யூலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ்னு முன்னாடி இருந்தது, இப்போ இந்தியா அலையன்ஸ்னு பேரை மாத்திருக்காங்க. ஆனா எப்பவுமே நீங்க திமுக பாத்தீங்கன்னா கூட்டணிகளுக்கு கிரெடிட்டே தராது. எங்க தலைமையிலான கூட்டணி, நாங்க ஜெயிச்சோம், எங்களாலதான் எல்லாரும் ஜெயிச்சாங்க, இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே எங்க ஓட் ஷேரை எடுத்துதான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த மேடை பேச்சாளர்கள் எல்லாம் பேசுவாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நாளைக்கே இப்ப சிபிஎம்மோ சிபிஐயோ காங்கிரஸோ இந்த கூட்டணியை விட்டு வெளில போயிடுச்சுன்னா அடுத்த நாளே இந்த கட்சிகளை பத்தி மோசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க திமுக பேச்சாளர்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரம் கெட்ட மனிதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பெண்களை பத்தி இழிவா பேசாத நாளே கிடையாது. ஆனா அவரை கூப்பிட்டு அவருக்கு துணை முதலமைச்சர் விருது தராரு. இந்த கட்சியோட நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட கட்சி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அதிமுக இந்த அளவுக்கு ஹார்ஷா அவங்களை இதுக்கு முன்னாடி டீல் பண்ணுச்சுன்னா இதுதான். இந்த அளவுக்கு ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதிலே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கட்சியா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்டமைப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து இவங்க இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட்டணி கட்சிகளுக்கான அந்த கிரெடிட்டை கூட எங்களாலதான் ஜெயிச்சாங்க, 234 தொகுதியிலையும் நாங்க தான் ஜெயிப்போம்னா எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? சரியா தானே கேக்குறாங்க அவங்க. எதுக்கு கூட்டணி? கம்யூனிஸ்டே அவங்க கூட இருக்கு, காங்கிரஸே இருக்கு, முஸ்லீம் லீக்கே இருக்கு, இப்ப எஸ்டிபிஐ கூட பேசிட்டு இருக்கீங்க, டிஎம்டிகே கூட பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு அந்த கூட்டணி? 234 தனியா போட்டிட்டு ஜெயிக்க வேண்டியதானே? ஜெயிக்கலாம் வாய்ப்பு இல்ல, போட்டியிடவும் மாட்டாங்க. திமுக வரலாறுலே அவங்க தனியா போட்டியிட்ட ஒரு தேர்தல் கூட கிடையாது. ஒரே ஒரு தேர்தல் 1977 நின்னாங்கன்னு நினைக்கிறோம். அதுலதான் 20 22 சீட்டோ வந்தாங்க, 25 சீட் வந்தாங்க. அதுக்கப்புறம்லாம் அவங்க பெருசா எந்த தேர்தலையும் ஒரு பெரிய வெற்றியெல்லாம் பெறல. தனிச்சு போட்டியிடவே இல்லை, கூட்டணியோட தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 1996 மூப்பனார் அண்ட் ரஜினிகாந்த் ஆதரவோடு தான் ஆட்சிக்கு வந்தார் கலைஞர் அவர்கள். அந்த தேர்தலில் மூப்பனார் அலையன்ஸுக்கு போகாம இருந்திருந்தா நிச்சயமா ஆட்சிக்கு திமுக வந்திருக்காது, சிங்கிள் ஆர்டிஸ்டா தான் வந்திருக்கும். ஸோ திமுகவினுடைய இந்த அரசியல் அமைப்பே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கட்சி கட்டமைப்பு, பேச்சாளர்கள், கழக செயலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே எப்படின்னா திமுக தான் பெரிய கட்சி. பெரிய கட்சி தான் நீங்க அந்த கூட்டணியில. ஆனா கூட்டணி கட்சிகளும் உங்களுக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி தராங்கல்ல. 2016 என்ன ஆச்சு? 1% தான் நீங்க ஆட்சியை இழந்தீங்க அதிமுக கிட்ட. அப்போ உங்களுக்கு அந்த கூட்டணி கட்சிகள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு 234 தொகுதியிலையும் நாங்க தான் நிற்போம், நாங்க தான் ஜெயிப்போம்னு சொன்னா இது எந்த மாதிரியான அரசியல் அப்படின்றத நீங்களாம் புரிஞ்சுக்கணும். அண்ட் நேத்து வந்து தாவேகாவினுடைய விருப்ப மனு வந்து விநியோகிக்கப்பட்டது பனையூர் அலுவலகத்துல. செம்ம கூட்டம். ஒரே நாள்ல 50,000 மனுக்கள் வந்து விற்று தீர்க்கப்பட்டது. இது வந்து ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம். என்டிஆர், எம்ஜிஆர், இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த பல தலைவர்கள் முதல் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணும்போது விருப்ப மனுங்கள் விநியோகிக்கப்பட்ட போது இந்த அளவுக்குலாம் விற்று தீரல. முதல் முறையா ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த தேர்தல், தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தலில் வந்து இப்போ சட்டமன்றத்தில் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. அதுல இந்த அளவுக்கு விருப்ப மனுக்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் மக்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது தொண்டர்கள் எந்த அளவுக்கு தாவேகால உற்சாகத்தோட வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்.
சோஷியல் மீடியால ஆன்லைன்ல நரேட்டிவ் செட் பண்ற இந்த அறவேக்கானுங்களா அங்க போய் பார்க்கணும் அவங்க எந்த அளவுக்கு உற்சாகத்தோட சந்தோஷத்தோட நாங்க ஜெயிப்போன்ற உறுதியோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே கிரவுண்டை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இங்க இருக்கிற 4 அல்லுசில்லு பத்திரிகையாளர்கள் உட்காந்துக்கிட்டு கட்சிக்கு கட்டமைப்பு இல்ல, கேண்டிடேட்ஸ் இல்ல, 234 கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மோதிரசாமி மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களாம் மான சூடு சொரணை இருந்தா இந்நேரம் அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சு ஒரு மன்னிப்பு அறிக்கையை விட்டுருக்கணும். கேண்டிடேட்டே இல்ல, 10 பேர் கூட வரமாட்டாங்க அப்படின்லாம் வெக்கமே இல்லாம பேசின ஆட்கள் தானே இவங்கலாம். 50,000 பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. 234 தொகுதிக்கு 50,000 பேர் ஒரே நாள்ல வாங்கிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. நீங்களாம் பேச தகுதி இருக்கா? ஆனா தொடர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, தாவேகாவுக்கு கட்டமைப்பு இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது எல்லாமே நொறுங்கிடுச்சு நேத்தோட. அதனால தாவேகாவினுடைய அரசியல் எழுச்சிய நான் முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனை பத்திரிகை குழுக்கள் சேர்ந்தாலும் பத்திரிகையாளர்கள் சேர்ந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது பிரிடாமினன்ட் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆகி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கே வரதான் போகுது. ஸோ இவங்க தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி நரேட்டிவ்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளும் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கும். அண்ட் நேற்று சில எலைட் பீப்புள்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, டிராஃபிக்கா இருக்கு, காரெல்லாம் கொண்டு வந்து ரோட்ல நிறுத்திடுறாங்க அப்படின்னு. கட்சி ஆபீஸ் அங்க இருக்கு, காரை ரோட்ல நிறுத்தாம உங்க வீட்டுக்குள்ளே வந்து நிறுத்துவாங்க? ஒரு நாள் கட்சியில வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்குது, அந்த விருப்பமனு தராங்க, அதுக்கு கூட்டம் வரும் தான், தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி வரும் தான், எல்லாரும் வந்து அந்த விருப்ப மனுக்களை வாங்குறதுல ஒரு உற்சாகத்துல அங்கங்க நிறுத்துவாங்க தான். அந்த ஒரு நாள் கூட உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுல வேற ஒருத்தர் சொல்றாரு, இவங்க எல்லாரும் வந்து ரோட்ல வந்து பார்க் பண்ணிட்டு நின்றுட்டாங்க, என்னோட வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்களை கூட உள்ள கூப்பிட முடியல, நான் வந்து வெளியில வந்து அவங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன். இதை விட ஒரு டிராமாட்டிக்கான சினாரியோவை நான் பார்த்ததே இல்லை. இது உண்மையான எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி அந்த அளவுக்கு எப்படி நிற்பாங்க ஒருத்தவங்க? பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்களாம் அது மாதிரி பண்ணுவாங்களா? இதெல்லாம் வந்து காவல்துறையா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் விசாரிச்சு பார்க்கணும். இதெல்லாம் அட்டர் பொய்யா தெரியுது பார்க்கும்போது. எப்படி வழி விடாம, எப்படி வீட்டுக்குள்ள விடாம எப்படி நிற்பாங்க ஒருத்தவங்க? வேலைக்கு வராங்கன்னா அவங்கள வழி விட்டு தானே அனுப்புவாங்க, வழி விடாம நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அடுத்து இன்னும் 2 லேடி சொல்றாங்க, இவங்க என்ன ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ள இவ்வளோ ப்ராப்ளம் பண்றாங்க, எங்களுக்கு டிராஃபிக் ஆகுது, எங்களால் நிக்க முடியல, 6 அவென்யூ வரைக்கும் வண்டிகள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 50,000 பேர் வந்திருக்காங்கன்னும் போது இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். கட்சி இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த எலைட் பீப்புள்ஸ் இவங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இங்க வந்து நிக்கிறாங்க, போமாட்றாங்க, எங்களால எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க. சரி, அதெல்லாம் ஓகே தான். சரி, என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம கவனிப்போம்னு பார்த்தா, எடுத்த உடனே இப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா இவங்களால ப்ராப்ளம், அவங்களால ப்ராப்ளம், இந்த கார் நிக்குது, இல்ல இவங்க வந்து இந்த இடத்துல மறைச்சிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஓகே. ஆனா இவங்க எடுத்த உடனே பிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ள இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னா இவங்க கட்சி தலைவரை அட்டாக் பண்ணி பேசுறாங்க. அப்ப இவங்க ஜெனரல் பீப்புளா இல்ல ஏவப்பட்ட பீப்புளா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். கட்சி தலைவரை அட்டாக் பண்ணி இவங்க என்ன ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ள இப்படி பண்றாங்க, அதுக்குள்ள இந்த ஜாம் பண்றாங்க. புசி ஆனந்த் எங்க? மிஸ்டர் புசி ஆனந்த், அவரை காணும், அவர்கிட்ட தான் நான் பேசணும் அப்படின்னா இவங்கெல்லாம் எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நானும் ஒரு எலைட் பீப்புள் தான். எலைட் பீப்புளா இருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்க இருக்கிற ரோடே உங்களுக்குன்னு அர்த்தம் கிடையாது. சில ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்களும் டாக்ஸ் கட்டுறீங்க, தவிக தலைவர் விஜய் அவர்களும் டாக்ஸ் கட்டுறாரு. அதுக்காக ரோட்ல யாருமே வரக்கூடாது, எப்பயுமே ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு அதுல இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நாங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்கு தான் ஈஸியா இருக்கே வந்தோம் அப்படின்றாங்க. நீ ஃப்ரீயா இருக்குன்னா போய் நிலாவில வீடு கட்டிட்டு இருக்க வேண்டியது, பாலைவனத்துக்கு போக வேண்டியது, ஏன் ஈஸியா இருக்கு போற? அங்க அப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வரதான் செய்யும். அதுக்காக உன்னோட விருப்பத்தை எல்லாம் மாத்தி ஆபீஸை கட்ட முடியாது. ஸோ இந்த பீப்புள்ஸோட மைண்ட் செட்டை நீங்க பாத்துக்கோங்க. அது எல்லாம் எந்த குரூப்னு எனக்கு தெரியும், ஓப்பனா சொல்ல வேணாம். ஸோ இவங்க வந்து இன்னும் இந்த கட்சி சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே சன் நியூஸ்ல நியூஸ் வருது, ஃபர்ஸ்ட் நியூஸ் அதான் வருது, இந்த எலைட் பீப்புள்ஸ் பேசுனது. சரி, ஓகே, விட்டுருங்க ஜோக்கர் கேஸ் அதுங்களாம். அடுத்து எஸ்ஓபி, இந்த வீடியோ பாருங்க. மாதிரி ஒரு ஊடகத்திலிருந்து கேட்குறீங்க, தலைவர் அவர்கள் ஏன் வெளியில வரல அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர்ல 8ஆம் தேதி, இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துகிறோம். நாங்கள் மனு கொடுத்தோம், காவல்துறையிடம் மனு கொடுத்து சில தினங்களிலே வேலூரில் முதல்வர் அவர்களோட நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அதை காரணமாக காட்டி எங்கள் தலைவரின் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இப்போ எஸ்ஓபி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எஸ்ஓபியில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பாரபட்சமான ஒரு எஸ்ஓபியா இருக்கு. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்றாங்க.
இப்போ தமிழ்நாட்டில் யார் முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கு? இப்போ நாங்கள் வந்து இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த கேட்க அனுமதிக்கு வந்து 30 நாட்களுக்கு கேட்குறாங்க எஸ்ஓபி. 50,000 மேல ஒரு கூட்டம் வரும் என்றால் 30 நாட்களுக்கு முன்னாடி நீங்க அனுமதி கடிதம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது நடைமுறையில் எப்படி சாத்தியமா இருக்கும்? இது வந்து ஒரு சம வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்கும்? ஓகே, எஸ்ஓபி தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த எஸ்ஓபியில பல பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த எஸ்ஓபியை பார்க்கும்போது முழுக்க முழுக்க தாவேகாவுக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட எஸ்ஓபி மாதிரி தான் இருந்தது. அதுல வர்ற முக்கியமான ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஏன்னா அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீங்க கூட அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை தருவோம்னு சொல்லியிருக்காங்க. 30 நாளுக்கு முன்னாடியே அனுமதி பெறணுமா ஒரு கூட்டத்துக்கும். அதுக்கப்புறம் கட்சியே வந்து அந்த மொத்த கூட்டத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், அது சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னும் தாவேகா ஒரு தேர்தலை கூட கண்டெஸ்ட் பண்ணல. ஸோ 8% ஒரு கட்சி தாண்டாதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா கருதப்படும். ஆனா இன்னும் தேர்தலே சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்படி ஒரு ரூலை கொடுத்து அவங்க முடக்குறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில அதனால முன்னுரிமை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, 30 நாளைக்கு முன்னாடியே அனுமதி பெறணுமா? இன்னும் எலெக்ஷனுக்கே 2 மாசம் தான் இருக்கு. 30 நாள்ல 2 கூட்டம் தான் போட முடியும். ஸோ இதுவும் நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு தாவேகாவுக்கு எதிராக கிரியேட் பண்ண ஒரு பாயிண்ட் அப்படின்னு. மூணாவது, கட்சியை பாதுகாப்பு கொடுக்கணுமா? இது எந்த மாநிலத்திலேயாவது இப்படிப்பட்ட ஒரு ரூலை நம்ம பார்த்துருக்கோமா? தமிழ்நாடு காவல்துறை எதுக்கு இருக்கு, உளவுத்துறை எதுக்கு இருக்கு? இவங்க எல்லாரும் பேசிக்கா ஒர்க் பண்ண வேண்டியது மக்களோட பாதுகாப்புக்கு தான், சுத்தி இருக்கிற பகுதிகளோட பாதுகாப்புக்கு தான். ஆனா கட்சியை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா எதுக்கு இவங்க சேலரி வாங்கணும், எதுக்கு இவங்க பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த டியூட்டிஸ்ல? சோ இது மூணுத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தாவேகாவை முடக்கணும் அப்படின்னு கிரியேட் பண்ண ஒரு எஸ்ஓபியா தான் இருக்கு. அருண்ராஜ் ரொம்ப பர்ஃபெக்டாவே அது சொல்லியிருந்தாரு. அடுத்த இந்த வீடியோ பாருங்க. அவங்க ஆரம்பிக்கலாம். ஆனா நாங்க தெளிவா இருக்கோம். எங்களோட அரசியல் எதிரி திமுக மட்டும்தான். திமுக ஆளும் கட்சி. அந்த திமுகவை என்ற தீய சக்தியை வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை, எங்கள் இலக்கு. பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோமே. இப்ப தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க? திமுக இருக்கு. திமுகவை வீழ்த்துவதற்கு தான் ரெண்டுமே பிரதானம் தான். இப்ப வரப்போறது தேர்தல் அரசியல் தானே. அரசியல் எலெக்ஷன் தான் நடக்க போகுது. இந்த தேர்தலே கொள்கையின் அடிப்படையில். ஓகே, எப்பயுமே நம்ம ஒரு வழியில நேர்மையா நிதானமா முன்னோக்கி நம்ம குறிக்கோளை மையமா வச்சு போகும்போது நடுவுல சில ஆடுகள் வந்து தானாவே தலையை கொடுத்து வெட்டுன்னு சொல்லும். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த ஜோக்கர்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம குறிக்கோள்ல ஸ்ட்ராங்கா நம்ம போகணும். அதுதான் தாவேகா இப்ப பண்ணணும். தாவேகாவினுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி. சோ இவங்க 2 பேருக்குமான அரசியலை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி தாவேகா தலைவர் விஜய் வந்து போயிட்டு இருக்காரு. அதிமுகவை ஒரு கட்சியாவே அவர் ரெகனைஸ் பண்ணல. எல்லா இடத்துலயும் பாஜக கூட்டணியில் சிலர் பாஜகவுக்கு கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு அதிமுகவை சைட்லைன் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் இபிஎஸ் தான் எல்லாருக்கும் அல்வா கொடுத்திருக்காரு. ஆனா முறையா இபிஎஸ்க்கே அல்வா கொடுத்திருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதனால சைட்ல வர இந்த ஜோக்கர்ஸோட பேச்செல்லாம் தட்டி விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அந்த அரசியலை தான் வந்து தாவேகா கூர்மைப்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்றதுதான் அவர் சொல்ல வர்றாரு. சோ அப்படிதான் கட்சியானது போயிட்டு இருக்கு. அதனால தொண்டர்களான நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பாஜக அண்ட் அதிமுகல இருக்கிற இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், 3 கட்சி மாறி வந்தவங்க, ஐபிஎஸ் அண்ட் சினிமா துறையில செல்லா காசு ஆகி வந்தவங்க, இவங்க பேச்செல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காம கட்சிக்காக போக்கஸ் பண்ணி ஒழுங்க. நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஸோ இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.